ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லா அசைவ சமையலுக்கும் குருமாக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவசியமாக இருக்குது இல்லையா? அதுக்கு இஞ்சி 1/2 கிலோ, பூண்டு 1/4 கிலோ அப்படின்ட்டு வாங்கி உளித்து அதை சுத்தம் செஞ்சுட்டு அரைச்சி வச்சுக்கலாங்க. அரைச்சதை சிறிதளவு உப்பு போட்டு அப்புறம் வச்சிட்டோம்னா ஃபேமிலிக்கு 1 மாதம் வரைக்கும், சின்ன ஃபேமிலிக்கு கெடாமல் இருக்கும். அல்லது ஒரு பெரிய பாட்டிலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கலந்து வச்சிட்டிங்கன்னா தேவையானப்போ எடுத்து பயன்படுத்திக்கலாம். இது சமையலில் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். அடுத்து புளி விட்டு செய்ய சமையலுக்கெல்லாம் வேலைக்கு செய்கிறவங்களுக்கு மறந்துட்டாங்கன்னா சுடுநீரில் தான் போட்டு ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதனால் முந்தின நாளே யோசனை பண்ணிவிட்டு சிறிது உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டா காலையில் ஈஸியாக இருக்குங்க. அப்புறம் நம்ம தேங்காய் நிறையா இருந்தால் உப்பு தடவி வைப்போம். அதுக்கு பதிலாக பத்தையாக போட்டு இல்லைன்னா பொடியாக அரிஞ்சிட்டு நம்ம பேக்கெட்லலாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா தேவையானப்போ எடுத்து சட்னி செஞ்சுக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆப்பத்துக்கும் இடியாப்பத்துக்கும் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட பால் எடுப்போம் இல்லையா? அப்போ எடுக்கும்போது அதனோட ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம சீக்கிரமாக சுற்றினோம்னா நல்ல மணமாகவும் இருக்கும். நம்ம தினமும் இஞ்சி டீ குடிப்பவங்களா இருப்போம்னா என்னென்னா, தினம் தட்டி போட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு பெரிய துண்டு இஞ்சியை சீவிட்டு கொரகொரப்பாக ஏலக்காய் போட்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுனா தேவையானப்போ 1 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சுட்டு எடுத்துக்கலாங்க. சுலபமான வேலையாக இருக்கும். அடுத்து பொரித்த எண்ணெயெல்லாம் நம்ம அடுத்தடுத்து யூஸ் பண்ணும்போது வடிகட்டி யூஸ் பண்ணுறது நல்லதுங்க. அதையே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணாமல் இருக்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக யூஸ் பண்ணிட்டு 3 நாளைக்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த நாளைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு முந்தின நாளே யோசித்து தேவையானதை வாங்கி வச்சுக்கோங்க. காலையில் சமைக்கும்போது டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். முருங்கைக்காய் அதிகமாக இருந்தால் அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா வாடிடுங்க. அதனால் தோல் எடுத்து விரல் நிலத்துக்கு அரிஞ்சிட்டு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுட்டா தேவையானப்போ எடுத்து நம்ம சமையல் செஞ்சுக்கலாம். குருமாக்கில் தேங்காய் அளவை குறைச்சிட்டு 2 பாதாம் பருப்பு போட்டுட்டு ஊற வச்சு அரைச்சி குழம்பு வச்சோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மூளை வளர்ச்சியும் கிடைக்கும், நல்லாயிருக்குங்க. கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதை கழுவி தண்ணீரை வச்சுட்டு ஒரு பேப்பரில் சுருட்டி ஃப்ரிட்ஜில் வச்சாவே போதுங்க. கொஞ்ச நாள் ஆனதும் பொடித்தா தூள் ஆகிட்டோம். அது அப்படியே பிசி வேலை பார்த்து இட்லி பொடி மற்றும் பொடித்த கருவேப்பிலை பொடி வதக்கி அரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க சமையலுக்கெலாம். சேமியா அல்லது ரவை போன்றவைகளை நம்ம தேவைக்கு வறுத்து வச்சுக்கிட்டோம்னா எப்பப்போ வேணுமோ அப்பப்போ சமையல் பண்ணிக்கலாம். சரிங்களா? 1 கிலோ அளவுக்கு நம்ம எப்பவுமே மாவாட்டி வச்சுக்குவோம். அப்போ தான் நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். நம்ம தேவையானப்போ குழிப்பணியாரம் ஊற்றப்போம், இதெல்லாம் செஞ்சுக்கலாம். சரிங்களா? எப்பயுமே நம்ம சேலட்லாம் செய்யறதுக்கு முந்தின நாளே எல்லாத்தையும் சுண்டல்லாம் ஊற வச்சுக்கிறது தான் சிறப்பு. இது எல்லாருக்குமே தெரியும். தினம் சப்பாத்தி சாப்பிடணும்னு பெரிய இருக்கவங்க சப்பாத்தி மாவை கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சு வச்சுட்டு அதை சின்ன சின்ன டப்பாவில் தனித்தனியாக போட்டு வச்சிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.